பெங்களூர் போனீங்கன்னா, எத வேணாலும் மிஸ் பண்ணுங்க. பட் இத மட்டும் மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. அப்புறம் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பெங்களூரோட மோஸ்ட் ஃபேமஸ் தி ராமேஸ்வரம் கஃபே தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த மெட்டல் டிடெக்டர், பாம்ப் ஸ்குவாட் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இல்லன்னா பப்ளிக் மீட்டிங்ல ஏதாவது அரசியல்வாதிகள் வரும்போது தான் நான் பார்த்திருக்கேன். பட் இந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நுழையும்போதே மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்றாங்க. அப்ப இது எவ்ளோ பெரிய ஹோட்டலா இருக்கும்னு நெனச்சு பாருங்க. கூட்டம் அல மோதுச்சு. அந்த கூட்டத்துல அப்படி இப்படின்னு அடிச்சு புடிச்சு, நாம தோசைய வாங்கிட்டு வந்தாச்சு. அதுதான் இங்க ஸ்பெஷல். பாருங்க எவ்வளவு நெய்ய தாராளமா அள்ளி ஊத்துறாருன்னு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கீ பொடி மசால் தோசை அண்ட் கீ பொடி பிளைன் தோசை. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா, பட்டர் களி தோசை, அப்புறம் ஃபென்னி வித் ஷெஃப்ரான் பாதாம் மில்க் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் வாங்குறதுக்குள்ளயுமே ஒரு போராட்டம் ஆயிருச்சு. ஏன்னா, அவ்வளவு கூட்டம். டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா, ஐயோ! இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அவ்ளோ பெரிய வொர்த்து. தரமா, தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த தோசையோட குவாலிட்டிய பார்க்கணுமே. அப்படியே பிச்சு அத சாப்பிடும்போது டேஸ்ட்ல நாக் அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்ளோ டேஸ்ட் இருக்கிறதுனால தான் இவ்ளோ கூட்டம் இங்க தேடி ஓடி வராங்கன்றத எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன். அதனால தான் உங்ககிட்டயும் சொல்றேன். கண்டிப்பா பெங்களூர் போனீங்கன்னா, இந்த ராமேஸ்வரம் கஃபேவ மட்டும் மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க.